இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு இயேசு இந்த அறிக்கை கொடுத்ததற்கு காரணமே பிகைன் சம்திங். என்ன பிகைன் சம்திங் என்று வாசிப்பீங்க சொன்னால், நீங்கள் சுவிசேஷ பகுதியிலே வாசித்த சுவிசேஷ பகுதியிலே மத்தேயு 16வது அதிகாரத்தில் 13வது வசனம் 14வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து கேட்பார், என்ன யாருன்னு சொல்கிறாங்கப்பா? இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ண சொல்கிறாரு, வாட் பீப்புள் சே அபவுட் மீ. டுடே we are living in the world, we always know about what people are telling about me, correct? இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நம்ம கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை குறித்து என்ன சொல்கிறான் நமக்கு தெரியணும்னு ஆசை இருக்கும், கரெக்டாக இல்லையா? இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தப்பாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்கள் வேறு ஏதோ உலகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, கண்டிப்பாக நம்மளை குறித்து யாரும் எதுவும் சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு வாஞ்சிருப்போம். வெதர் குட் ஆர் பேட், we are curiously want to listen what people say about me. என்னை குறித்து நல்லது சொல்கிறாங்களோ பொல்லது சொல்கிறாங்களோ என் காது திறந்தே இருக்கும். என்னை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஜானுன்னு சொல்கிறாலும் என் காது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒருவேளை டீக்கன் ஜானாக இருக்கும், இல்லை அந்த ஃபாதர் ஜானாக இருக்கும், இல்லை இந்த ஃபாதர் ஜானாக இருக்கும், ஏதோ ஜானுன்னு சொல்லிட்டாங்க என்னன்னு என் காது என்ன செய்யணும்னு சொல்லுங்க வாங்கலாம். See, when I hear the name of my name somebody speaking, immediately my ear will go to them. Though it is half kilometer, it will go my ear, automatically will go. I am standing here, but I am able to look their lips move in and what they are speaking. Oh John, which John? It's talking about me or talking about that Jonathan, or they are talking about Deacon John? What they are talking about me? Are they talking about good about me? It is ஏசு கிறிஸ்து அதை தான் கேட்குறாரு, என்ன குறித்து எல்லாரும் என்னப்பா சொல்கிறாங்கன்னு. ஓகே, பொதுவாக சீசர்கள் டைப் கேட்குறாரு. எல்லா சீசர்களும் கூடியிருக்கிறாங்க. எல்லா சீசர்களும் கூடியிருக்கும்போது இயேசு கேட்ட ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி, என்னை யார் என்று சொல்கிறார்கள்? அதற்கு அவன் கிடையாது, அதற்கு அவர்கள் இருக்குதா? அதற்கு 14வது வசனம், அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறாங்களாம்? சிலர் உம்மை, ஒரு சீசன் சொல்கிறான், ஐயா சாமி உங்களை வந்து யோவான் ஸ்நானகர்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இன்னும் சிலர் உம்மை எலியா என்றும், வேறு சிலர் நீர் எரேமியா என்றும், சிலவங்க சொல்கிறாங்க இவருக்கு யாரும் கிடையாது, இவர் யார்? ஒரு தீர்க்கதரிசி. ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் யோவான் ஸ்நானகராக இருப்பீங்க, ஒருத்தர் எலியா, ஒருத்தர் எரேமியா. இன்னும் பொதுவில் நான் சொல்ல போனால் நீங்கள் ஏதோ ஒரு சீசரில் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி கூட்டத்தில் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம் அப்படின்னு ஜனங்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ 15வது வசனத்தில், ஊரே பேசட்டும் பாச்சாமி, எல்லாரும் 1000 பேசட்டும் என்னை பற்றி, ஆனால் நீங்கள் என்னை யார் என்று. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள். sometime in our family people may talk about many things outside, then immediately you will ask to husband or wife, what do you think about me? நீங்கள் இதை குறித்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம வீட்டில் வெளியில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை கணவன் மனைவியை பார்த்தோ, மனைவி கணவனை பார்த்தா கேட்பாங்க, எப்பா ஏம்மா 1000 பேர் 1000 பேசட்டும், நீ என்னம்மா சொல்கிற, நீ என்னப்பா சொல்கிறீங்க, எப்பா நீ சும்மா இருங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி தட் கிவிங் அ ப்ளஸ் பாயிண்ட். அது நேரடியாக நமக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை கொண்டது. ஹூ இஸ் நெக்ஸ்ட் டு யூ, தே டாக் அபவுட் யூ. யார் ஒன்றை குறித்து அருகாமையில் இருக்கவங்க சொல்கிறாங்களோ அதை குறித்து ஆர்வமாக இயேசு கேட்காரு, என்ன சார்ந்தவங்க நீங்கள் என்னப்பா என்னை பற்றி சொல்கிறீங்க. அப்பொழுது பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். என்ன ஒரு நபர் out of 12, only one person able to stand and say that you are the son of God, நீ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறீர். அந்த அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். டுடே ஐ ஹவ் டேக்கன் அ டாபிக் ஆஃப் கன்ஃபஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிக்கை பண்ணுவது மிக மிக அவசியமான ஒன்று. எல்லாரும் 1000 சொல்லிட்டு போட்டோம், என்ன குறித்து நீ என்ன சொல்ற? இயேசு கிறிஸ்து கேட்ட உடனே பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். let people may say about many things about me, but what you are talking about me or what you know about me, Lord, you are the son of God. அந்த சொன்ன அடுத்த செகண்டே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மேலும் என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு பிதா உனக்கு இதை என்ன செய்தார்? see revealing something. இயேசு கிறிஸ்து மற்ற எல்லா சீசர்களுக்கு முன்னாடி பேதுருவை ஒரு எக்ஸாக்ரேட் பண்ணி, யூ ஆர் அ குட், நீ தான் கரெக்டாக சொல்லியிருக்கிற. ஆளாளுக்கு சொன்னாங்க. ஒரு ஆள் யோவான் சொன்னார், ஒரு ஆள் எரேமியா சொன்னார், ஒரு ஆள் ஏசாயா சொன்னார், ஒரு ஆள் எலியா சொன்னார். ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. பல நபர்கள் பேரே இல்லாத அட்ரஸ் எனக்கு கொடுத்தாங்க. பட் யூ ஆர் டெல்லிங் அ ரைட் திங் அபவுட் மீ, தட் ஐ ஆம் த சன் ஆஃப் காட். இப்போ இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பேதுரு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வெரி குட் வெரி குட், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சொல்லுங்க சபையை கட்டினது யாரு? என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள். இயேசு கிறிஸ்து சபையை கட்டுகிறவராக இருந்தாலும் யார் மேல் கட்டுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது?
இந்த கல்லின் மேல், இந்த கல் யாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீ உன் மேல என் சபையை நான் கட்டுவேன். சர்ச்சு நீ தான் இருக்கணும், சபையை நான் கட்டுவேன். அதனால தான் இந்த லிட்ரேஜிக்கல் கேலண்டரை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு சர்க்கிள். நம்ம சபையில் நம்ம இருக்கிற நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியடைகளாக இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தட் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணுவது. 12 சீஷர்கள் இருந்தாலும் ஒரு நபர் அறிக்கை பண்ணா, இயேசுவே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நம்ம அறிக்கை பண்ண ஒவ்வொரு நாளும் அவர் யார்? தேவனுடைய, சொல்லுங்க, அவர் யார்? அவர் யார்? வெறும் கிறிஸ்து சொல்லக்கூடாது. யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதனால தான் இன்னைக்கு ஜீசஸ் பிரேயரில் கூட நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறோம்? இயேசுவே தேவ குமாரனே, வருதா? தேவனேன்னு வராது. யாரு? தேவனுடைய குமாரன். இந்த குமாரன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். The Son of God, the Son is underlined. Son is very much important. If there is no Son came to the world, இந்த உலகத்துக்கு இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லை. நீங்கள் நான் இன்னைக்கு ஒரு ஆடையோ கோழியோ புறாவையோ இல்லை ஒரு அடைக்கலான் குருவையோ பலி செலுத்த கொண்டு வந்திருக்கணும். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனானபடியால் பலி அல்ல, அவருடைய இரக்கத்தை நாடி வந்திருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம திருவிருந்துக்கு வந்திருக்கிறோம். அங்கே கிருபாதார பலியாக இயேசு நமக்காக பலியாக இருக்கிறார். அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒன்று, நாம் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும், இயேசுவே நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஏன் நான் இதை சொல்கிறேன்? வேதத்தில் நிறைய பேர் அறிக்கை பண்ணியிருக்கிறாங்க. பிதாவே டைரக்டாக அறிக்கை பண்ணியிருக்காரு. பிதா அறிக்கை பண்ணாரா? பிதா டைரக்டாக சொன்னார், நீ என்னுடைய. பிதாவே டைரக்டாக சொன்னார். The God himself directly talked to the talk in front of the people or in front to him. ஏன்னா Matthew chapter 3 verse 17, மத்தேயு 3:17 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பேப்டிசம் சர்வீஸ் எடுக்கும்பொழுது ஸ்நானத்துக்குள்ள உட்பிரவேசிக்கும் பொழுது ஒரு சத்தம் உண்டாய் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவர் என்னுடைய நேசகுமாரன், he is my beloved son. பிதாவே டைரக்டா சொன்னாரு, இவர் என்னுடைய நேச குமாரன். மத்தேயு 17:5 Matthew chapter 17 verse 5, மறுரூப மலையில எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கேயும் பிதாவின் சத்தம் வருகிறது, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? இவர் எனக்கு பிரியமானவர், அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. டைரக்டா பிதாவே இவர் என்னுடைய நேசகுமாரன். குமாரன் எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்களேன். நீங்க இயேசுவ குமாரன், தேவனுடைய குமாரன் நீங்க சொல்லல அப்படின்னா நீங்க ஏசப்பா பிள்ளையே கிடையாது. ஏன்னா அவரே குமாரன் இல்லைன்னா நீங்க எப்படி ஏசப்பாக்கு பிள்ளையா மாற முடியும்? ஸோ பிதாவே டைரக்டா சொல்லிக்கார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஏன் இவருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தூதர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா? கபிரியேல் தூதன் வந்து பரிசுத்த கன்னிமரியாளிடம் கபிரியேல் தூதன் சொல்லும் போதும் லூக்கா 1:35 வாசித்து பார்த்தா கபிரியேல் மரியாளுக்கு கூறும்போது சொல்றாரு, உனக்கு பிறக்கும் குழந்தை பரிசுத்தமானது மற்றும் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று நல்ல சத்தமா சொல்லுங்க, எனப்படும். உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படும். சொன்னது யாரு? The angels came and declared that he is the son of God. First I say that directly God told that he is a son of God. He is my beloved son. Even now angel carried the gospel to the world. அவங்க இந்த பூமிக்கு சுவிசேஷத்தை கொண்டு வரும்போது அவங்க சொன்ன மொத அறிக்கை என்ன தெரியுமா? இந்த பிள்ளை பரிசுத்தமா இருக்கும், உன்னதமான தேவனுடைய குமாரன், உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படும். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்றாங்க, அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போலாம். பிசாசு கூட தெரியும் அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். மார்க் 3:11 அசுத்த ஆவி அலக்கழிச்சு அது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனுடைய குமாரன் நீர், ஏன் இப்ப நீர் எங்களுக்கு வந்தீர். 3:11 வாசிங்க. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உன்னதமான தேவனுடைய குமாரனே. Who said that? The devil, even the evil spirit, and said that he is the living son of God. He is a living son of God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்
இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுவதுதான் சபையினுடைய அஸ்திவாரமே ஆரம்பிக்கப்படுகிறது. இவன் நாத்தான்வேல் சொன்னான், ரபி நீர் தேவனுடைய குமாரன். யோவான் 1:49 வாஸ்து பார்த்தா நாத்தான்வேல் குறிப்பார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றான். மார்த்தாள் சொன்னா, ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது கூட 120 கடைசியா கொண்டு வந்து விழாவில் ஈட்டிய சொரும்போது சொன்னாரு, இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் என்றான். நம்ம அறிக்கை பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரி டே இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் டு டிக்ளேர் தட் ஹி இஸ் த லிவிங் சன் ஆஃப் காட். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். யார் அறிக்கை பண்றாங்களோ அவங்க மேலதான் ஆண்டவர் எதை கட்டுறாராம் சொல்லுங்க? சபையை கட்டுறாராம். இப்போ நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது சபை. என் சபையை உண்மையில் கட்டுவேன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றான். நீ இதை யார்ட்டையும் சொல்லிடாத, நான் உன் மேலே என் சபையை கட்டுவேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை அறிக்கை பண்ணினால் உங்களை தேவன் புதுப்பிக்க வல்லவர். உங்களுடைய ஆவி ஆத்துமா சரத்தை அவர் புதுப்பிக்க வல்லவர். அதான் ஏசாயா சொன்னான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதிருள்ள மனுஷன், நான் அசுத்த ஜனங்கள் மத்தியிலே வாசமா இருக்கேன். he is looking about his church, he is looking about his heart. அவனுடைய இருதயத்தையும் அவனுடைய மாம்சத்தையும் நோக்கி பார்த்து சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதிருள்ள ஜனங்கள் மத்தியில் இருக்கிறேனே, இந்த சபை அசுத்தமாகிறது, எப்படி நீர் வந்து வாசம் பண்ண முடியும்? வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அங்கிருந்து ஒரு அக்கினி தழல் அவருடைய நாக்கை தொட்டது. நீ என்ன செய்தப்பா? பரிசுத்தமாயிட்ட. அதுக்கப்புறம் காது கேட்குது, யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவார்? என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் என்றான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சபை என்பது பரிசுத்தமாக்கப்படக்கூடிய ஒன்று. நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணும். ஏன் அறிக்கை பண்ணும்? ரோமர் 10:9 எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 10:9. ரோமர் 10:9. 9 என்னவென்றால், ரோமர் 10:9 10:9 என்னவென்றால், நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். எல்லாரும் வாசிங்க. ரட்சிப்பு உண்டாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பு உண்டாக. எதில்? ஐயோ பாஸ்டர் நாங்கள் உள்ளத்துலலாம் ஆண்டவரை தூச்சிட்டு தான் இருக்கிறோம் அப்படி சொல்லாதீங்க. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பு உண்டாக என்னால் அறிக்கை பண்ணணும். வா, யூ ஹாவ் டு கன்ஃபஸ், யூ ஹாவ் டு கன்ஃபஸ். ரோமர் chapter 10:10 says that, நம்ம அறிக்கை பண்ண மட்டும்தான் என்ன வரும் சொல்லப்பட்டிருக்கு? ரட்சிப்பு உண்டாகும். சும்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன் எப்போ? 1947. இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நம்ம பரலோது போன நம்பி தெரில. பரலோது போகலான்னு தெரில பாஸ்டர். போனால் சேர்த்துக்கிட்டோம், இப்போ கூப்பிட்டா போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு உண்டாக ஒவ்வொரு நாளும் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லிக்காரு, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசம் இருக்கு, நம்பிட்டேன். ஆனால் ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யணுமா? அறிக்கை பண்ண வேண்டுமா? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவரால் தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற அறிக்கை ஒவ்வொரு நாளும் வாயினால் அறிக்கை பண்ண எனக்குள்ள ஒரு புது பலன், ஒரு புது ரட்சிப்பு, ஒரு புதிய ஒரு மகிமை தேவனுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 5:5 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 யோவான் 5 அவருடைய 5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஜெயம் வேணுமா? ஜெயம் வேணுமா? வெற்றி வேணுமா? வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்னொரு வாசிக்கமா? இயேசுவானவர், everybody can take 1 John chapter 5:5. 1 John chapter 5:5 வாசி. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அவன் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்?
ஆன்சர் அதிலே இருக்குது, கொஸ்டின்ல. டீச்சர்ஸ் இருக்கீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் கொஸ்டின்ல இருக்குது. யார் உலகத்தை ஜெயிப்பாவா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன்னு அறிக்கை பண்ணுகிறவனும் விசுவாசிக்கிறவனும் தான் யாரு? சொல்லி முடிங்க உலகத்தை. அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. நான் ஏன் இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்ன அறிக்கை பண்ணணும்? நான் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். ஐ ஹாவ் டு விக்டரி ஓவர் த வேர்ல்ட். இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கன்ஃபஸ் he is a son of God. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றான். சபை உலகத்தை ஜெயிக்கிற சபையா இருக்கணும். சபைனா யாரு? நீங்க தான். நீங்க உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்ய சொன்னேன்? தேவனுடைய குமாரன். இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றான். அப்படிப்பட்டவங்க தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அண்டர்லைன் பண்ணி அந்த 5வது வசனத்தை ரொம்ப நோட் பண்ணி வச்சிருக்கேன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த உலகத்தை ஜெயிக்க யாராலும் முடியாது. அவன் ஒருவனே உலகத்தை ஜெயிக்க வல்லவன். 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. 4:15. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவன் நிலைத்திருக்கிறான். யார்கிட்ட ஆண்டவர் இருப்பாரா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று யார் அறிக்கை பண்ணுகிறாங்களோ அவங்ககிட்ட அவர் இருப்பாரா, நீங்க அவர்கிட்ட இருப்பீங்களா? நிறைய பேர் ஆண்டவர் மேலே நம்பிக்கையே இருக்காது. பேருக்கு கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க, பேருக்கு எப்பமா ஒரு தடவை சர்ச்சுக்கு போகணும் பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அவருக்குள் நீங்கள் அவருக்குள் இருக்கணும், அவர் உங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் சபை. சபை வேற எங்கேயோ உட்காந்துருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காணும், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஃபோன் பண்ணி கூப்பிடணும். வாங்க 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 வாங்க. ஏதோ நீங்கள் வந்தால் ஃபாதருக்கு நான் ஒரு 2000 சம்பளம் கூட்டி கொடுக்குற மாதிரி. என்ன ஃபாதர் வாங்க வாங்க வாங்க, ஒன்றும் கிடையாது. நீங்கள் வரணும், அறிக்கை பண்ணணும். அதுதான் இவருக்கு வாஞ்ச, அதுதான் எங்களுக்கு வாஞ்ச. வேற என்ன வாஞ்ச எங்களுக்கு இருக்குது? எங்களுக்கு வேற என்ன வாஞ்ச இருக்குது? நான் தான் சபை. அதான் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 4 அதிகாரம் 15 4:15 says, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். சொல்லி முடிங்க. தேவனும் அவனில் நிலை செய்திருக்கிறார். ஆமாம், நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவோடு இணைக்கப்படுற ஒரு வாழ்க்கை மட்டும்தான் சக்சஸ். இல்லை அப்படின்னா ஃபெயில், இல்லைன்னா ஃபெயிலியர். அது படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், பிஸ்னஸ் வைக்கிறவங்களா இருக்கட்டும், ஊழியமாக இருக்கணும். நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டால் மட்டும்தான் நான் நிலச்சிருப்பேன். அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. அவர் எனக்குள்ள. எல்லா சின்ன பிள்ளையும் சொல்லுங்க, அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. எங்கே போனாலும் சரி இதை மறந்துடக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சபையை சுமக்குறீங்க. The church should be with you. The church should be with you. The prayer should be with you. நீங்கள் இருக்கிற இடத்துல சபை இல்லாமல் இருந்தாலும் இயேசு உங்க கூட இருக்கிறார், வசனம் உங்க கூட இருக்குது, கிரியை செய்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால தான் அவர் உங்களுக்குள்ள, நீங்க அவருக்குள்ள. இன்னும் நிறைய பேர் கடல்களில் போகிறாங்க, கடல்களுக்கு பல வருடங்களாக கடலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க எந்த சர்ச்சுக்கு போவாங்க? அவங்க they are carry the church within their heart. சபையை தங்களை இருதயத்தில் சுமக்கிறாங்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். தூர நாடுகளுக்கு போகிறாங்க, அங்கே வெளிநாடுகளில் வேலை பார்க்க போகிறாங்க, அரபு கண்ட்ரியில் வேலை பார்க்க போகிறாங்க. எங்கே சபைகள் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். சபை யார் தான் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சபையை வச்சிருக்கிறாங்க, அவங்க ஆண்டவருக்கு பயப்படுறாங்க. தூரமாக இருந்தாலும், ஒருவேளை என் பக்கத்தில் பாஸ்டர் இல்லை, ஜெயிப்பதற்கு பாஸ்டர் இல்லை, யாரும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்ததுனால நான் சபையை என்ன செஞ்சிருக்கேன், எனக்குள்ள வச்சிருக்கிறேன். அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. அதே யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20 அதிகாரம் 31வது வசனம், சென்ட் ஜான் chapter 20 verse 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. The gospel is written for the name of the Son of God. தேவனுடைய இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவே என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? பைபிள், the gospel, word, தேவனுடைய வசனம். எது கொடுக்கப்பட்டிருக்குது? நீங்க தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். Why the word is given to us?
why the word is given to us, we should believe that he is the son of God. எதுக்காக வசனம் உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்குது? நீங்க இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கும்படியாக. If any teachers is there, please lift your hands. Okay, எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. So everybody lift up. See, டீச்சர் சொல்ல சொல்ல பசங்க என்ன செய்யணும்? டீச்சர் சொல்ல சொல்ல பசங்க என்ன செய்யணும்? வாயை மூட்டி உட்கார்ந்துருக்கணும். அப்படியா? எந்த மிஸ்ஸுக்கு தான் கோவம் வராது? ரொம்ப இருக்கிற சீனியர் மிஸ் அங்கே இருக்கிறாங்க, மோர் தென் 30 years. மிஸ்டை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. டீச்சர் பால் எடுக்கும் போது சொல்லணும், இந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக சொல்லணும். ஆன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? ஆப்பில ஓப்பில்னு வாசிடக்கூடாது. அவங்க கரெக்ட் பண்ணுறாங்க. டெல் வாசி வாசி. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி வாசிப்பதுனால எனக்கு என்ன ஜீவன் இருக்குதான்? நித்திய ஜீவனுக்கு நான் பிரவேசிக்க முடியுமா? அந்த வார்த்தையை நான் உட்கொள்ளும் பொழுது எனக்குள்ள நித்திய ஜீவன் உண்டாகிறது. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வசனத்தை நம்ம மறந்துடுறோம். எல்லாமே வேணும், ஆனால் அதை விட வேணும் என்ன? சொல்லுங்க. மாத்திரை போட்டணும். சுகருக்கு போட்டிங்களா மாத்திரை? ப்ரெஷருக்கு போட்டிங்களா? சிலவங்க கோவம் ரொம்ப வரும்போது கேட்பாங்க, உனக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, போய் செக் பண்ணும்பாங்க. நான் சொல்கிறேன், உன் ப்ரெஷரை பைபிளில் செக் பண்ணு, அழகாக காட்டி கொடுக்கும். ஒரு நாளைக்கு 3 மாத்திரை 4 மாத்திரை எதுலேருந்து எடுத்து போடணும்? அட்லீஸ்ட் நம்மளால் என்ற 1 மாத்திரையோ 2 மாத்திரையோ சொல்லி முடிங்க. 3 மாத்திரையோ என்ன செய்யணும்? போடணும். ரீல்ஸ் பார்த்தா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்கி. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பண்ணிகிட்டே இருந்தால் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்கி. ஃபேஸ்புக், யூடியூப்புக்குள்ள, இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனால் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்கி. டிவி ஆன் பண்ணால் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்கி. சீரியலில் உட்காந்தா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்கி. ஆனால் பைபிளை திறந்தோம் அப்படின்னா சொல்லுங்களேன், ஒரே தூக்கமாக வருது பாஸ்டர் அப்படின்னா நீங்கள் முழங்கால நின்று வாசிக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு, கல் உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, கல் உப்பை போட்டு அது மேலே நெடுங்கு முழங்காலேருந்து வாசித்து பாருங்க, அப்போ தூக்கம் வருதான்னு பார்ப்போம். சொல்ல அர்த்தம் புரிஞ்சா உங்களுக்கு? அன்னைக்கு தான் பாவ உணர்வு வந்த உடனே முள்ளு மேலே படுத்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. எனக்கு இந்த உணர்வு வந்துட்டேன், என் மாம்சத்தை நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லி முள்ளு மேலே படுத்தாங்க. இந்த எண்ணம் எனக்குள்ள வரவே கூடாதுன்னு. நமக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, தூக்கமாக வந்துட்டு அவ்வளோதான், பைபிளை வச்சுட்டு படுத்தாச்சு. How you will grow? தூக்கம் வந்துட்டுன்னு டீச்சர் எல்லாரும் க்ளோஸ் யுவர் புக் ப்ளீஸ் ஸ்லீப் அப்படின்னு ஸ்கூலில் சொன்னாங்கன்னா அது கேஜி பிள்ளைங்களுக்கு தான் சொல்லுவாங்களா இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், ஆர் யூ தூக்கம் வருதா, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் புக் எவ்ரிபடி டேக் ரெஸ்ட் அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்கூலுக்கு பெரிய முட்டையை போட்டு வச்சுக்கோங்க, ஒரு நாளும் முன்னேறாத அந்த ஸ்கூல். அதே மாதிரி சர்ச்சில் தூங்கிட்டே இருந்தோன்னு சொன்னான், தூக்கம் வருதுன்னு சொன்னான், பயில் படிக்கும்போது தூக்கம் வருது அப்படின்னா டீச்சருக்கு சம்பளம் போயிட்டே தான் இருக்கும், டீச்சர் வாழ்க்கை உயர்ந்துட்டே தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம், 5ஆம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ்லேருந்து 1ஆம் கிளாஸ், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது நின்றோம். ரீட் த வேர்ட் எவ்ரி டே ஹாவ் அ டேப்லெட். சுகருக்கு இதில் மாத்திரை இருக்குது, ப்ரெஷருக்கு மாத்திரை இருக்குது, சோதனையில் தப்பிக்கிறதுக்கு மாத்திரை இருக்குது. ரீட் த வேர்ட். ஐ எம் நாட் ஜோக்கிங். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. வாசித்து பாருங்க, ரொம்ப முக்கியம். எனக்கு வாசிக்க தெரியாதியான்னு சொல்லாதீங்க. ஏதோ 1 வார்த்தை 2 வார்த்தை சத்தம் மட்டும் வாசிக்க வைங்க. உங்கள் பிள்ளைகளை வாசிக்க வைங்க. லெட் யுவர் சில்ட்ரன் ஷுட் ரீட் த வேர்ட். புக்கு படிச்சியா, ஹோம்ஒர்க் செஞ்சியா அப்படின்னு கேட்குறமே. ஏன்னா டீச்சர் உங்களை கூப்பிட விட்டுருவாங்க, ஹெச்எம் ஸ்கூலில் கூப்பிட விட்டுருவாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அவமானப்பட்டு நிற்கணும். அதனால நீங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறீங்களே, அங்கே நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்கணுமே, ஏசப்பா முன்னாடி நிற்கணுமே. am I worthy person? நித்திய ஜீவன் உண்டு. இந்த வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 32வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 10 அதிகாரம் 32வது வசனத்தில் இவ்வாறாக இருக்கு, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்கிற என் பிதா முன்னாடி. சொல்லுங்க, நீங்கள் இப்போ இயேசு ஜீவனில் தேவனுடைய குமாரன் சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேர் யாருக்கு தெரியும்? உங்கள் பேரை யார் முன்னாடி அவர் சொல்லணும்? பிதாவுக்கு முன்னாடி சொல்லணும். வெரி குட், சாணக்சன் இஸ் குட் அப்படின்னு என் பேர் பரலோகத்தில் சொல்லப்படணும் அப்படின்னா பூமியில் இயேசுங்கிற நாமத்தை நீங்கள் சொல்லி ஆகணும். இஃப் மை நேம் ஷுட் பி டிக்ளேர் இன் ஹெவன், யூ ஷுட் டிக்ளேர் ஹிஸ் நேம். அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணணும். அவருடைய நாமம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரை குறித்து மேன்மை பாட்டுறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹிஸ் நேம். அதனால தான் இங்கே வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் ஏசப்பாவுடைய நாமத்தை நம்ம அறிக்கை பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எழுத்த வீட்டுக்காரங்களுக்கு,
அங்கே இருக்கிறவங்களுக்கு. ஏசப்பாவோட பேரை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேரை ஏசப்பா எங்கே சொல்லுவாராம்? பரலோகத்தை கிரெடிட் வேணுமா? பூமியில் வேண்டாங்க, வேண்டவே வேண்டாம். லாஸ்ட் 2 weeks when I was doing something, சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய பேரெலாம் சொல்லவே மாட்டாங்க. சம்டைம் வி டிஸ்கரேஜ், ஐயோ மை குட்னஸ், தே டிட் நாட் டெல் மை நேம். அப்போ தான் என்கிட்ட ஒரு வார்த்தை வந்துச்சு, உன் பேர் இங்கே சொல்லணுமா, உன் பேர் பரலோகத்தில் சொல்லணுமா? சொல்லுங்கள், பேரை எங்கே சொல்லணும்? பரலோகத்தில் தானே சொல்லணும். அப்போ பூமியில் யார்ட்டையும் உங்கள் பேரை கேட்காதீங்க, சரியா? உங்கள் பேர் நல்ல பேர் சொல்லவே மாட்டாங்க. உங்கள் முன்னாடி குட் 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 குட்பாங்க, பின்னாடிலாம் சொல்லுவாங்க நிறையா. பெட்டர் டு லிசன், நோ நீட் டு கெட் த நேம் இன் எர்த். இந்த பூமியில் யார்ட்டையும் பேர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மை ரிவார்ட் இஸ் இன் ஹெவன். நான் தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ்வேன், தேவனுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். பரலோகத்தில் என்னுடைய பேர் என்ன செய்யப்படும்? பிதாக்கு முன்னாடி அவர் அறிக்கை பண்ணுவார். ஷல் வி ஆல் நீல்? நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தை நாம் முழங்கால் பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம்.